நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நீங்க சும்மா இருந்தா மட்டும் போதும். புலம்ப வேண்டாம், கத்த வேண்டாம், அழ வேண்டாம், தேவையில்லாததை யோசிக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். எப்படி அவங்களுக்கு விரோதமா நான் போர் செய்யறது, எப்படி அவங்களை எதிர்த்து போராடுறது, நான் எப்படி அவங்களை மேற்கொள்றது, அவங்க எனக்கு குடிச்சிட்டு போயிடுவாங்களே அப்படின்ற காரியங்களை குறித்து நீங்க பயப்பட வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அந்த இடத்துல கர்த்தரை நோக்கி மோசே சொல்லும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ என்கிட்ட முறையிடுகிறது என்ன? உன் கையில இருக்கிற கோலை சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு, அது ரெண்டாக பிளக்கும், அதுல வெட்டாந்தரையில நீங்க நடந்து போங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லும் போது மோசே அதே போல செய்யறாரு. இப்ப அந்த இடத்துல கோலை நீட்டினது மட்டும்தான் மோசே, அதை ரெண்டாக பிளக்க செய்தது